சங்கப் புலவர் பிசிராந்தையார் வழியில் இளைஞர்களை போற்றும் பெரியோரே, அண்மை காலமாக இந்த நாட்டிலே இளைஞர்களை, குறிப்பாக வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களை கரப்பான் பூச்சிகளாகவும் ஒட்டுண்ணிகளாகவும் ஆளவந்தார் சித்தரிப்பது வருந்தத்தக்கதாகும். இப்படி அவர்களை சித்தரித்தால் அவர்களுக்கு கோபம் வருமா வராதா? ஆகவே எந்த கரப்பான் பூச்சி பட்டம் சூட்டினார்களோ அதே கரப்பான் பூச்சியை வைத்த இளைஞர்கள் இன்ஸ்டாகிராமிலே இப்போது கரப்பான் பூச்சி கட்சி என்று ஒரு கட்சியை ஆரம்பித்து விட்டனர், காக்ரோச் ஜனதா பார்ட்டி. ஆனால் இதே கரப்பான் பூச்சிகள் என்ன ஆக்கபூர்வமான வேலை செய்கிறது பார்மின். டில்லியில் உள்ள யமுனை ஆற்றை சுத்தப்படுத்தலாயினர், கழிவுகளை அகற்றி. நாடே பாராட்டுகின்றது கரப்பான் பூச்சிகளை. மேலும் எங்களை குற்றப்படுத்தி ஆள வந்தாரை நாங்களும் ஆதாரங்களோடு குற்றப்படுத்தி காட்ட முடியும் என்று ஒரு பட்டியலே போட்டுவிட்டனர். ஸ்மிருதி இரானியின் போலி சான்றிதழ், மோடி அவர்களின் மூடி மறைக்கப்படும் கல்விச் சான்றிதழ், IAS ஆஃபீஸர் சிகாக் என்பவரின் போலி சான்றிதழ், 213 வியாபம் என்ற தேர்வு ஊழல், மருத்துவக் கல்லூரி தேர்வு, 2014 UGC நெட் தேர்வு ரத்து செய்யப்பட்டது ஊழல் காரணமாக. அனுமார் வால் போல நின்று கொண்டே போகும் முழு பட்டியலையும் வெளியிட்டால், ஆள வந்தாரே இன்றைய சமுதாயத்தை ஆள்வோர் வேறு யாருமல்ல இளைஞர்கள்தான் என்பதை மறந்து விடாதே. தமிழ்நாட்டிலே அப்படித்தான் இளைஞர்கள் விஜய் என்று அவர்களை அரியணையில் ஏற்றியுள்ளனர். ஏன், முந்தைய ஆட்சியிலே ஸ்டாலினார் ஊழல் மந்திரிகளை பொத்தி பொத்தி பாதுகாத்தார். அதை எதிர்த்தே ஊழலற்ற ஆட்சி அமைப்போம் என்று சூளுரை மேற்கொண்டு விஜய் அவர்களோடு இளைஞர்கள் வரிந்து கட்டுள்ளனர். ஆக பைபிள் வசனம் நிறைவேறுகின்றது. கட்டுவோர் விலைக்கிய கல்லே மூலைக்கு முதல் கல் ஆயிற்று, கடவுள் செயல் இது கண்ணுக்கு வியப்பே. சங்கீதம் 118:23.